நீ கவலையே படாதா, எங்க சொல்லி உனக்கு ஏற்பாடு பண்றேன். சரிதாப்பா. எங்கடி போயிட்டு வருதுதா தெரியல, நீயே கேள. ஏய் எங்கடா போற? எல்லாம் இருக்கட்டும், இவரு எனக்கு தெரிஞ்சவரு. தெரிஞ்சவரா? இவருக்கு என்னவா? இவர் நவு தொழில் பண்ணமானே, அதான் கூட்டு வந்துக்கிறான். யோ, தொழில் பண்றான்னா பணம் நிறைய இருக்கும் இருக்குது. அவனுக்கு உஷார் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் ஆகட்டும். தம்பி என்ன தொழில் பண்ணோம்? பணம் நிறைய வாங்கணும், நான் ரொம்ப வசதியா ஆகணும். பரவாயில்லையா, செம்ம பணக்காரன் ஆகிக்கிறேன், கவலையே படாத. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நான் சொல்ல இங்கே அதை முடிச்சு கொடுக்கும். எப்பா, உனக்கு எந்த தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குல்ல, அத சொல்ல. எனக்கு தங்க நகை வைக்கிறாங்களே, அந்த கடை வைக்கணும்னு ஆசை. அடாடா, உனக்கு பயங்கரமான ஆசை தான்ப்பா உனக்கு. அது எப்படி வைக்கிறது நீங்க தான் சொல்லணும்ண்ணா. நீ கவலைப்படாதப்பா, இங்கே நல்லா பாத்துக்கான். டேய் கோபால, இப்படி வாடா. எங்க போறீங்க? இருப்பா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வரோம். டக்குன்னு வந்துருங்க. என்னடா நகை கடை வைக்கணும்ன்றான், பணம் நிறைய இருக்குமா? ஏன்னா தொழில் பண்றேன் வச்சுன்னு பொண்ணு அதை கூட்டணும்னா. யோ, கண்டிப்பா வச்சுன்னு இருப்பான், லப்பா வச்சிருப்பான். நகை கடைன்ற அந்த மூஞ்சி அதானே எனக்கு இடிக்குது. ஏன்னா முகத்தை பார்த்து அடுப்பது எப்பயுமே. கரெக்டா தான் சொல்ற. அங்க பாரு அவன் மூஞ்சிய. டான்ஸ் ஆடிக்கிறானேனா, அதுவும் லூஸ் மாதிரி ஆடிக்கிறான் பாடுறா. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் அதெல்லாம். என்ன ஸ்டெப்பு கன்றாய். சரி, பணத்தெல்லாம் எங்க வச்சிருப்பான்? எனக்கு தெரிஞ்சு பேங்க்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, என்ன பண்ணலான்னு பாக்கலாம். என்ன ஸ்டெப்பா? மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்குதுப்பா. தேங்க்யூஸ்ண்ணா. தேங்க்யூஸா? நன்றின்னு சொல்ற போல. நானா நகை கடை எப்படி வைக்கணும்னு யோசிச்சிட்டீங்களா? வச்சிடலாம்பா. எந்த இடத்துல ஓணும் உனக்கு கடை? சண்டே லைவ் ஸ்டேஷன் இருக்காண்ணா, அங்கண்ணா. லைவ் வேலா? ரயில்வே ஸ்டேஷனு. லைவ் ஸ்டேஷன் தானே. அங்கேப்பா கடை வேணும் உனக்கு? எல்லா ஊரு ஜனமும் அங்கதான் வரும், நம்ம கடையை பார்த்து தான் போனோம். எல்லா பிளான் ஒருத்தான் பேசுறோம். ஆமாண்டா, ரயில்வே ஸ்டேஷன் முடி இறங்கணும்னா கடை ஓணுன்றானே. வியாபாரத்தை பத்தி எல்லாம் உனக்கு தெரியும்லப்பா? அதெல்லாம் தெரியுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஆஃபர் போட்டுடலாம். ஆப்பரா? நகையில என்ன ஆப்பர் போடுப்பா? பிரியாணி கடை ஆரம்பிச்சா என்ன பண்றாங்க? ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீயா தராங்க. அதே மாரி ஒரு சவரம் வாங்கினா இன்னொரு சவரம் பிரி. எல்லாரும் வாய பழகிற மாரி வியாபாரம் நாடகம். நகைலாம் எங்கப்பா வாங்குவ? துபாயில ரேட்டு கம்மியாகுது, அங்கிருந்து வர வச்சிடலாம். என்னடா துபாய்ன்றான்? அப்ப எல்லாம் தெரியும் போலுது. ஆமாயா, ஒரு சாரம் வாங்கினா ஒரு சாரம் பிரின்றானே. தம்பி எல்லாம் ஓகே. எவ்வளவு முதலீடு போடலான்னுக்கிறா? ஒரு 50 கோடி போட்டலாம் நினைக்கிறேண்ணா. 50 கோடியா? ஸ்டார்டிங்ல 50 கோடி போட்டலாம், இன்னொரு வாட்டி 50 கோடி போட்டுடலாம். நைடா நம்மளுக்கு வேட்டுதான் இன்னைக்கு. டேய் மகனே, சூப்பரா ஆளு புடிச்சு வந்துக்கிறடா. ஏன் பேச்சுக்கின்னு இருக்காதா? காசு எப்ப கொடுக்கணும்னு கேளு. என்னடா இது அப்பப்போ வெளிப்பு வர மாதிரி பண்றான்? தம்பி தம்பி, இந்த ஸ்டெப் நான் ஸ்டெப் தெரியுமா? ஜாகி சான் ஸ்டெப் கரெக்டா? நோ நோ நோ, பிரபுதேவா டான்ஸ். பிரபுவை பார்த்தோன்னா டான்ஸ் ஆட்டு நிச்சுட்டு வர போகுது. ஏன்னா இது முக்கியம், நம்மளுக்கு வேலையை கவனி. ஏமா அதோக்கறா பாருமா. ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஏமா ஏமா, என்னம்மா ஒரு தொழிலதிபர் போய் இப்படி கட்டுறா? தொழிலதிபரா? யாரு? இவர் தான் நகை ஆரம்பிக்க போறாரா? சொன்னா அப்படியா சொன்னா? அப்படித்தான் சொன்னாரு. ஒரு சாவரம் வாங்கினா ஒரு சாவரம் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஒரு சாவரம் வாங்கினா ஒரு சாவரம் ஃப்ரீயா? அப்படியே சொன்ன. ஏமா என்னம்மா அப்படி அடிக்கிற அவரா? தல, என் தம்பி தான் இது, அது எங்க அம்மா. குடும்பத்திலே இவ்வளவு போராட்டமா? ஏமா அவரை முன்னேற விட மாட்டேன்றீங்க? முன்னேறானாமா? என்ன வச்சு முன்னேறான்? நிறைய பணம் வச்சுக்கிறாரு, அதை வச்சு முன்னேற போறாரு. நிறைய பணம் வச்சுக்கிறானா? எங்கடா வச்சுக்கிறா? அவங்க வச்சுக்கிறாங்க, அதுல நான் தொழில் பண்ண போறேன். நீங்க தான் தரேன்னு சொன்னீங்களா பணம்? டேய் தேவையாடா இது? இதெல்லாம் தேவையா நம்மளுக்கா? சாரி நேனா. பணத்தை கொடுங்க, நான் நகை ஆரம்பிச்சுக்கிறேன். டேய் நாங்க பணத்தை குத்தி நீ நகைக்கட ஆரம்பிக்கணுமா? எப்பா அவன் ஒரு மாதிரிப்பா. மாதிரியா? என்ன சொல்றீங்க? ஆஸ்பத்திரியில் தானே இருந்தான், அங்கிருந்து சேவரி எகிரி குச்சி வந்துட்டானா. 4 நாளா தேடினுக்கிறோம். எங்க தண்ணீங்க? நாங்க தான் உட்காந்துங்க. டேய் பயிற்சி தேடா கூப்பிட்டு வந்தா? ஏதாவது நேனா. பாச காசு கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். பாச ஆரம்பிச்சிடலாம் போடா லூசு. எப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, ஏற்கனவே 7 பேர் தொண்டையை கடிச்சிருக்கான். 7 பேர் தொண்டியா?
நீனா தோணுது நீனா ஏப்பா புச்சுமா ஐயோ ஏப்பா ஏ பாவி பைத்து தேடா புடிச்சாருவா ஐயோ பைத்தியம் ஓடாத